இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐயில் இருக்கிற ஒரு 3 காமன்லி யூஸ்ட் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னா லைக் கலெக்ட், அதுக்கப்புறம் எனி மேட்ச், அப்புறம் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட். இந்த 3 மெத்தட்ஸும் எங்கே யூஸ் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த 3 மெத்தட்ஸும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வேணும். ஸோ நான் வந்து கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் int id string employee name, அதுக்கப்புறம் string role. ஓகே, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். generate constructor using fields and then generate, right? Okay, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் எம்ப்ளாயி E1 நியூ எம்ப்ளாயி ஆஃப் இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். let's say id1 name is, let's say Alex, and then role is developer. Okay, right. Now employee E2 new employee, right, and then employee E3 Peter, architect, Sundar, manager. Okay, இப்போ 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்றேன், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி list arrays dot as list of E1 E2 E3. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எம்ப்ளாயீஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நான் வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்ல லெட்ஸ் சே நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட்ல எனக்கு டெவலப்பர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அங்கதான் வந்து நம்மளுக்கு இந்த எனி மேட்ச் அப்படின்ற அந்த ஸ்ட்ரீமோட மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்னுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, என்னோட லிஸ்ட்ல டெவலப்பர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து எனக்கு ட்ரூ வரணும். ஓகே, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ரைட் டாட் எனி மேட்ச். ஸோ எனி மேட்சோட இன்புட் வந்து ப்ரெடிகேட். ஓகே, ஸோ நம்ம ஒரு ப்ரெடிகேட் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த ப்ரெடிகேட்டுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ப்ரெடிகேட்டோட கண்டிஷனுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதோடைய ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு பூலியன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல ஸோ எஸ்
டாட் ரோல் வந்து எனக்கு ஈக்குவல்ஸ் ஆஃப் ரைட் டெவலப்பராக இருந்தாங்க அப்படின்னா எனக்கு இங்கே பூலியன் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு சிசோட்டில் போட்டுக்கலாம். ரைட், ரைட், ஓகே, ரைட். ஸோ நான் வந்து இங்கே நான் ஒரு ப்ரெடிகேட் டிஃபைன் பண்ணிட்டேன் எனி மேட்ச்சில். ஸோ இந்த ப்ரெடிகேட்டில் லைக் இது என்ன இப்போ இது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டோட எவ்ரி எலமெண்ட்டும் இந்த ப்ரெடிகேட் வந்து இன்வோக் ஆகும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து இந்த ப்ரெடிகேட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு இந்த எனி மேட்ச் அப்படின்றது வந்து பூலியன் வந்து ட்ரூ அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ இந்த டெவலப்பர் எடுத்துட்டு நான் வந்து ஒரு அனலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் இப்போ ஃபால்ஸ், ஏன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து டெவலப்பர் இல்லை, அதனால இந்த எனி மேட்ச் அப்படின்றது வந்து பூலியன் வந்து ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இந்த எனி மேட்ச் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ எனி மேட்ச் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்து எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு டாட் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் டாட் கெட் ஆஃப். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, இதுக்காக தான் நம்ம ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் டாட் கெட் கெட்டர் இல்லை இல்லையா, ஸோ நம்ம வேரியபிளை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நேம். ரைட், ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும் டு கெட் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த லிஸ்ட். ஓகே, ரைட். இப்போ நம்ம எனி மேட்ச் பார்த்துட்டோம், ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கலெக்ட் அப்படின்ற அந்த மெத்தடோட யூசேஜ் பார்க்கலாம். இந்த கலெக்ட் அப்படின்ற மெத்தட் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, லெட்ஸே இப்போ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்குது. இப்போது இந்த லிஸ்ட்டில் லெட்ஸே நான் வந்து இப்போ டெவலப்பர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லிஸ்ட்டில் இருந்து லிஸ்ட் ஆஃப் டெவலப்பர்ஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில்டர் அப்படின்ற அந்த இன்டர்மீடியேட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் மெத்தட் பண்ணி எவ்வளோ டெவலப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் எடுத்துருவோம். இப்போது அந்த ஸ்ட்ரீமை திரும்ப வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கலெக்ட் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து லிஸ்ட்டில் இருந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரீமில் ஒரு இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீமை திரும்ப ஒரு கலெக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு இந்த கலெக்ட் அப்படின்ற அந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எம்ப்ளாயி லிஸ்டில் இருந்து டாட் ஸ்ட்ரீமில்
இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். எனக்கு எஸ் டாட் ரோல் டாட் ஈக்குவல்ஸ் டெவலப்பர் ஓட லிஸ்ட் எனக்கு வேணும். இப்போ நம்மக்கிட்ட அந்த ஸ்ட்ரீம் இருக்கு. இப்போது அந்த ஸ்ட்ரீமில் இருந்து எனக்கு கலெக்ஷன் வேணும் அப்படின்னா நான் வந்து இப்போது இந்த கலெக்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த கலெக்ட் அப்படின்ற அந்த மெத்தடில் கலெக்டர்ஸ் அப்படின்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் ஒன்று இருக்கும். அந்த கிளாஸில் தான் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு லிஸ்ட் வேணும்னா இங்கே டூ லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நான் வந்து மேப் வேணும். இந்த ஸ்ட்ரீமில் இருந்து நான் ஒரு மேப் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சே எனக்கு இ எலமெண்ட் டாட் நேம் ரைட் எலமெண்ட் டாட் ரோல் இதை வந்து நான் இப்போ கீ வேல்யூவாக வச்சு நேம்ன்றத கீ ரோல் வேல்யூவை வச்சு நான் ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மேப்பை வந்து மேப் ஆஃப் நேம் வந்து ஸ்ட்ரிங், அதனால் ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரோலும் ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி மேப். ஓகே ரைட். to map collectors extends collector, right? That is dot collect of change. No, I don't want to change it. Collectors. Okay. Import map. Oh, okay, that's fine. So இப்போ map import பண்ணியாச்சு. ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எம்ப்ளாயி மேப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணலாம். ரைட். இப்போ நம்மளுக்கு இந்த நேம் வந்து கீயாகவும் ரோல் வந்து வேல்யூவாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மேப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் டெவலப்பர்ஸ் வச்சு. ஸோ நம்மக்கிட்ட லிஸ்ட் ஆஃப் 3 எம்ப்ளாயீஸ் இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் இருந்து இப்போ டெவலப்பர்ஸை எடுத்து நம்ம ஒரு மேப் கிரியேட் பண்ணியிருக்கோம் யூஸிங் த கலெக்ட் மெத்தட். ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு கலெக்ட் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எனி மேட்ச் அப்படின்ற அந்த மெத்தட் பார்த்தோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம ப்ரெடிகேட் வந்து ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூலியன் வேல்யூ வரும். ஸோ அதுக்கு தான் வந்து எனி மேட்ச் அப்படின்ற அந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கலெக்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த வர்ற ஸ்ட்ரீமை ஒரு லிஸ்ட்டாவோ இல்லை மேப்பாவோ இன்னொரு கலெக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து கலெக்ட் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இதை இப்படி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தோம். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.